வணக்கம். இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறது வந்துட்டு 12th அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் எப்படி நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு வழி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ், இல்லை டோட்டல் மார்க் வந்து 200, டைமிங் வந்து 3 hours. ஸோ இந்த டைமிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும், இந்த 3 hours-ஐ இந்த 200 நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த 200 மார்க்கு என்ன செக்ஷனில் பிரியுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி, இப்படி நம்மளுக்கு பிரியும். இது பிரித்ததுக்கப்புறம் செக்ஷன் ஏக்கு 30 மார்க்கு, செக்ஷன் பிக்கு 50 மார்க்கு, செக்ஷன் சிக்கு 60 மார்க்கு, செக்ஷன் டிக்கும் 60 மார்க்கு, டோட்டலாக 200 மார்க்ஸ். இதுக்கு நீங்கள் எப்படி ஹவர்ஸ் பிரிச்சுக்க போகிறீங்க அப்படின்னா, இது ரெண்டு செக்ஷன் ஏக்கும் செக்ஷன் பிக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னும் போது செக்ஷன் ஏக்கும் செக்ஷன் பிக்கும் 1 hour நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். செக்ஷன் ஏவும் செக்ஷன் பியும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 hour ஆகிடணும். செக்ஷன் சிக்கு ஒரு 1 hour, 5 question, 5 into 12 மார்க். செக்ஷன் டிக்கு அதே மாதிரி 1 hour, 3 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 20 மார்க். இப்படி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 20 minutes தேவைப்படும். அப்போ அதே மாதிரி ஒரு 3 சம்முக்கு 60 minutes ஆகிடுது. 1 hourனா 60 minutes. ஸோ ஷார்ப்பாக டைமை யூஸ் பண்ணிக்கணும். அது செக்கிங்க்கு எல்லாமே அதுதான் உங்களுக்கு டைமே. செக்ஷன் சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 12 மார்க்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் 12 minutes டைம் எடுத்துக்கிட்டு அதை 1 hour முடிக்கணும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் 12 minutes நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 12 into 5 ஒரு 60 minutes. இந்த 31 word எழுதுறதுக்கு ஒரு 10 minutes, இந்த 10 ஷார்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு 40 minutes, ஒரு 50 minutes எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். அப்போ 10 ஷார்ட் ஆன்சருக்கு ஒரு ஷார்ட் ஆன்சருக்கு நீங்கள் 5 நிமிஷம் எடுத்துக்கணும். அப்போ 10 ஷார்ட் ஆன்சருக்கு 50 minutes ஆகிடுது. பேலன்ஸ் இருக்க 10 minutesக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் செக்ஷன் ஏ முடிச்சு 200 ஃபில் பண்ணுறதுக்கு இதான் உங்கள் டைம் லெவல். இதான் நீங்கள் டைமை ஒதுக்கணும். இப்படி ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி, இந்த 4 பிரிவில் 1 mark 30 question, 5 mark 10 question, 12 mark 5 question. செக்ஷன் டியில் 20 மார்க் வந்துட்டு 3 questions. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது, நீங்கள் டைமிங் அலாட்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஸ்டின்ஸில் எங்கேருந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகலாம்? ஸ்ட்ரெயிட்டாக செக்ஷன் டிக்கு போகலாம். செக்ஷன் டி டோட்டலாக கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6 question, 6 questions கேட்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 3 question. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 3 question. அவங்க கொடுக்குற கொஸ்டின் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 question கொடுப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 3 question. இதில் கொஸ்டின் நம்பர் 53, கொஸ்டின் நம்பர் 53ன்றது கம்பல்சரி. இந்த கம்பல்சரி அப்படின்னும் போது இதில் கம்பல்சரி எங்கேருந்து வரும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி ஆர் பார்ட்னர்ஷிப். இதுதான் சிங்கிள் என்ட்ரியில் கன்வர்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கம்பேரிசன் மெத்தட் சிங்கிள் என்ட்ரியில் வந்து 20 மார்க் வராது. பார்ட்னர்ஷிப் இன்கேஸ் எய்தர் அட்மிஷன்லேருந்தும் வரலாம், அப்படி இல்லைனா ரிட்டையர்மெண்ட்லேருந்தும் வரலாம். இது வந்துட்டு எய்தர் சாய்ஸ். பட் சிங்கிள் என்ட்ரி பார்ட்னர்ஷிப் இஸ் ஏ கொஸ்டின் நம்பர் 53. இது ஏ கொஸ்டின், இது பி கொஸ்டின் எப்பவுமே இருக்கும். இது நீங்கள் கம்பல்சரியாக ஒன்று அட்டன் பண்ண பிறகு தான் பேலன்ஸ் இருக்கிற 5 question நீங்கள் 2 question கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். 3 question அட்டன் பண்ணணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கம்பல்சரி, அதை அட்டன் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற 5 தான் நம்ம அட்டன் பண்ணணும். நம்ம 2 question நம்ம அட்டன் பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இந்த சிங்கிள் என்ட்ரி இந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிங்கிள் என்ட்ரி பார்ட்னர்ஷிப் தான். என்ன தான் எய்தர் இவ்வளோ பேலன்ஸ் நம்மளுக்கு 6 லெசன் இருந்தால் கூட எங்கே தான் நம்மளுக்கு கம்பல்சரி கேட்பாங்கன்னா சிங்கிள் என்ட்ரியும் பார்ட்னர்ஷிப் லெசனில் மட்டும் தான் இந்த கம்பல்சரி வரும். புரியுதுங்களா? இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது? பேலன்ஸ் 5 எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற 5 நம்பர் 1 ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேண்ட் ஆஃப் டெட்ஸ் இல்லாமல் தான் வரும். ஏன்னா அது 12 மார்க்கில் தனியாக கேட்பாங்கன்றால நீங்கள் எது வரைக்கும் பார்க்கணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதும். ரெஃபர் பண்ணி பாருங்கள் புக்கில். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1 என்ன ஸ்டார்ட் ஆகுது? க்ளோசிங் ஸ்டாக்கில் ஸ்டார்ட் ஆகி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 10
எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸில் போய் முடியும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் 20 மார்க் லெவலில் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க, லிக்விடிட்டி ரேஷியோக்கும் சால்வன்ஸ் ரேஷியோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எங்கே 20 மார்க்கில். அதுக்கப்புறம் நீங்கள் 20 மார்க் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, டர்ன் ஓவர் ரேஷியோ 5 இருக்கும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு ஒரு 15%. அதற்கு பிறகு நீங்கள் சாய்ஸ் வைங்க, ப்ராஃபிட்டபிள் ரேஷியோக்கு ஒரு 5% வைங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ அப்படி இல்லை பேலன்ஸ், இப்போ நான் இதில் கவுண்ட் பண்ண அப்படி 95% வரும். அப்போ 95% இல்லாமல் 5% எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப ரேர். நீங்கள் மிங்கிள் அப்படி இதுலேருந்து 1 இதுலேருந்து 1 இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கும், இதுக்குள்ளே 2 இருக்குது, இதுக்குள்ளே 5 ரேஷியோ இருக்குது, இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 4 ரேஷியோ இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, செலக்டடாக எடுத்து மட்டும் கூட என்ன பண்ணுவாங்க 5% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரேஷியோஸ்லேருந்து ஒரு 20 மார்க் வரும். இது அட்டன் பண்ணல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இது அட்டன் பண்ணுறதாலையோ கேஷ் பட்ஜெட் அட்டன் பண்ணுறதால நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் சப்போஸ் ஃபைனல் அக்கௌண்ட் அட்டன் பண்ணி அது நம்மளுக்கு டேலி ஆகலை அப்படின்னும் போது நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும். பதட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்த சமக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பதட்டம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற 5 சம்மில் நீங்கள் 2 சம் எதை அட்டன் பண்ணுறீங்க, என்னுடைய ஐடியா ரேஷியோ அனாலிசிஸும் கேஷ் பட்ஜெட் அட்டன் பண்ணால் உங்களுக்கு டைம் 20 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸ்ல முடிச்சுடுவீங்க. பட் கேர்ஃபுல்லாக நீங்கள் சம் போடணும். ஃபைனல் அக்கௌண்ட் அட்டன் பண்ணல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்த சம் நம்ம போகிறது கரெக்டு. ஏன்னா கேல்குலேஷனில் நம்ம கடைசியாக பேலன்ஸ் ஷீட் போடும்போது 2 சைடு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 சைடு ஈக்குவலாக வந்து சொன்னாவே நம்ம போடுற ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டுன்னு ஒரு எவிடன்ஸ் நம்மளுக்கே கிடைக்குது அந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வெளியே போயிடலாம். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, டைம் கொஞ்சம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது. பட் இது ரெண்டும் வந்து சீக்கிரம் முடியும். என்ன ஆகும், நம்மளுக்கு ஃபார்முலா ஃபார்முலா நாலேஜ் நம்மளுக்கு நிறைய இருக்கணும். அப்புறம் இது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். பட் டைம் பீயிங் பார்க்கும்போது இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் என்ட்ரி சொல்லிட்டேன், ஒரு பார்ட்னர்ஷிப் சொல்லிட்டேன். இது ரெண்டுமே கம்பல்சரியில் நீங்கள் சிங்கிள் என்ட்ரிலேருந்து கன்வர்ஷன் மெத்தட் தான் வரப்போகுது. பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு எதர் அட்மிஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட்லேருந்து என்ன ஒன்று கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 5ல் 3 பார்த்துட்டு, பேலன்ஸ் இருக்கிற 5ல் ஒரு 3 பார்த்துருக்குறோம். லாஸ்ட் எதுக்கு வரும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னும் போது இது ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனு அலாட்மெண்ட் வர மாதிரி, கால் மணி வர மாதிரி, அதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா அப்படிலாம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனான்னு கண்டுபிடிங்க. அதன் பிறகு ஃபோர்ஃபிட்டு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக 20 மார்க்கில் மோஸ்ட்லி என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபிட்ன்ற வார்த்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, ரீஷுன்ற வார்த்தையை கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் தான் என்ன இருக்கும், நம்ம சம் 20 மார்க்கே இருக்கும். சிம்பிளாக கேட்பாங்க. நீங்கள் அதில் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பார்க்கணும், சம் கொடுத்துருக்கிற சம் வந்துட்டு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா அல்லது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா அதை பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரீமியம் இருக்கா, டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்க. இந்த இன்பிட்வீன் இதில் தான் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, சம் கேட்பாங்க. எங்கே எது வராதுன்னு சொல்லிட்டேன், ஃபோர்ஃபிட்டட் ரீஷ்யூ ரெண்டுமே நம்மளுக்கு 20 மார்க்கில் வரதுக்கான 99% வாய்ப்பே இல்லை. பேலன்ஸ் 1% எதிர்பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. பட் 99% ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு என்னது வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அப்போ இதில் இதில் வேறு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி, முக்கியமாக ஜேர்னல் என்ட்ரி கேட்பாங்க. அப்புறம் லெஜர் அக்கௌண்ட், முக்கியமாக லெஜர் அக்கௌண்ட் சொல்லும்போது லெஜர் அக்கௌண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே நீ அந்த என்ட்ரியில் ஜேர்னல் என்ட்ரி என்னெல்லாம் போடுறீங்களோ அது எல்லா லெஜர் அக்கௌண்ட்டை போடணும். எல்லா லெஜர் அக்கௌண்ட்டே போடணும். இப்போ எதை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ட் லெஜர் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. லெஜர் அக்கௌண்ட் மட்டும் சொன்னாங்க அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம போடணும். இம்பார்ட்டன்ட் லெஜர் அக்கௌண்ட் ஸ்பெசிஃபையாக சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லெஜர் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டு, இல்லை ப்ரீமியம் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் கேபிட்டல், பேங்க், டிஸ்கவுண்ட்டு, ப்ரீமியம், இந்த 4 அக்கௌண்ட்டுக்கு லெஜர் மட்டும் நம்ம போட்டால் போதும். லாஸ்ட்டாக கேட்பாங்க பேலன்ஸ் ஷீட். லாஸ்ட்டாக கேட்குறது பேலன்ஸ் ஷீட். இதெல்லாம் இந்த மூணுமே கம்பைன் பண்ணால் தான் அவனுக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸில் 20 மார்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரீகன்க்ளூட் கொடுத்துட்றேன். 20 மார்க்கு எப்படி இருக்கும் ரீகன்க்ளூட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதால கொஞ்சம் திருப்பி ரீகன்க்ளூட் கொடுக்குறேன். மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அட்டன் பண்ண வேண்டியது 3 questions. Which question number 53 is
கம்பல்சரி. ஏஆர் பி டைப் இப்படி கேட்பாங்க. அதில் ஏஆர் பி டைப்பில் ஏ வந்துட்டு சிங்கிள் என்ட்ரி, பி வந்துட்டு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், 54 ஃபைனல் அக்கௌண்ட், 55 ratio analysis, 56 is a cash budget, 57 company accounts. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த 53 கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று அட்டன் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 நான் ஏற்கனவே ஒரு 5 சொல்லும் போது ஒரு 5ன்னு சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு 4 தான். இந்த 4 நீ என்ன அட்டன் பண்ணணும், 2 அட்டன் பண்ணணும். என்னுடைய ஒப்பீனியன் எது கொஞ்சம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவும் கேஷ் பட்ஜெட்டும். சரிங்களா? இதன் பிறகு எல்லாருமே விரும்பி போட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் டேலி அக்கௌண்ட் ஒரு நாள் ஃபைனல் அக்கௌண்ட் போடுவாங்க. ரொம்ப ரேர். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் போடுறவங்களாம் இந்த காலத்தில் ரொம்ப ரேர். அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க கம்பெனி அக்கௌண்ட்ன்றது. தெரியுன்றவங்க கான்ஃபிடென்ட்டாக போடலாம். ஏன்னா இதுலேயே என்ன இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா? சிங்கிள் என்ட்ரினா கம்பேரிசன் கன்வர்ஷன் மெத்தட் வரும். பார்ட்னர்ஷிப்னா எதிர் எப்படி வேணாலும் வரலாம், அட்மிஷனாக இருக்கலாம், அப்படிலாம் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும், டக்குன்னு ஃபஸ்ட்டு 10 அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா வரணும். பேலன்ஸ் இருக்கிற ஃபுட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னா எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், லிக்விடிட்டி ரேஷியோக்கும் சால்வன்சி ரேஷியோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் ரேஷியோக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். கேஷ் பட்ஜெட், எங்கே கேஷ் பட்ஜெட் தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுவோம், ஜாலியாக போடுவோம். ஆனால் கேஷ் பட்ஜெட் எங்கே நீங்கள் டஃப்பாக உங்களுக்கு இருக்கும், வெறும் அந்த ஆட்ஸ் அப் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்கும். அதனால் கேஷ் பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணி போடுங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கேஷ் பட்ஜெட்டில் 3 மந்த்துக்கு போடணுமா 2 மந்த்துக்கு போடணுமா, அதை கொஞ்சம் நல்லா கொஸ்டின் எல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. மோஸ்ட்லி 3 மந்த்து தான் வரும். 95% நம்ம 3 மந்த்து நம்ம எதிர்பார்க்கலாம். 2 மந்த் ரொம்ப ரேர், 5%. சரிங்களா? 2 மந்த் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. எப்படி போகிறதால ஃபர்ஸ்ட் அந்த அடிஷன் சப்ராக்ஷனில் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. லாஸ்ட்டாக எடுத்து சொன்னேன், கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதுனால இதில் என்னென்ன கேட்க மாட்டாங்க, ஃபோர்ஃபிட்டடு மோஸ்ட்லி வராது, ரீஷுன்ற வார்த்தை கொடுத்தா மோஸ்ட்லி வரவே வராது. 20 மார்க்கில். புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் சி இதுக்கு போவோம். செக்ஷன் சி அப்படின்னு பார்த்தா 12 மார்க். சரிங்களா? இப்போது ஓரளவு உங்களுக்கு 20 மார்க்கில் ஒரு ஐடியா இருக்கும், எதை அட்டன் பண்ணலாம் எதை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். இந்த ஐடியாவிலேருந்து அப்படியே என்ன பண்ணுங்க, செக்ஷன் சிக்கு வாங்க. செக்ஷன் சி இன்னொரு விஷயம் ஒன்று செக்ஷன் டியில் விட்டுட்டேன். பார்ட்டியில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டியில் எல்லாமே சம்மா தான் இருக்கும், தியரி கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது. செக்ஷன் டி அதாவது லாஸ்ட் 20 மார்க்கில் எல்லாமே சம்மா தான் இருக்குமே தவிர தியரி கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது. ஆனால் பார்ட் சி செக்ஷன் சியில் அப்படி இல்லை. எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 5 கொஸ்டின். அந்த 8 கொஸ்டின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 தியரியாக இருக்கும், 5 ப்ராப்ளமாக இருக்கும், 3 வந்து தியரியாக இருக்கும். ஆனால் நம்ம எத்தனை அட்டன் பண்ணணும், 5 அட்டன் பண்ணணும். எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது தியரி அட்டன் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்க, அந்த 5 ப்ராப்ளமாக யூஸ் பண்ண கற்றுக்குங்க. நான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. மொத்தம் 8 கேட்பாங்க. 8ல் நாம் அட்டன் பண்ண வேண்டியது 5. அந்த 8 எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்ளமாகவும் 3 தியரியாக கேட்பாங்க. தியரி அட்டன் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே எதில் கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள், சம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். அந்த சம் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த 5 ப்ராப்ளத்துக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து 3 தியரி. தியரின்னொடனே எல்லோரும் என்ன பண்ணாதீங்க, எல்லா சப்ஜெக்டில் எல்லா சாப்டரில் இருக்கிற தியரிலாம் பார்க்காதீங்க, செலக்டடாக கூட தியரி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 45. இந்த 45 உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 45 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஆர்பி கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா? அதாவது கம்பல்சரின்ற பார்ட்டில் வரும் 45 கொஸ்டின். 45ன்றது உங்களுக்கு கம்பல்சரி. சரிங்களா? இந்த 45ன்றது உங்களுக்கு கம்பல்சரின்றதுனால எங்கேருந்து இந்த ஏ கொஸ்டின் எங்கேருந்து கேட்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைனல் அக்கௌண்ட். பி கொஸ்டின் எங்கே கேட்க போகிறாங்க, ஃப்ரம் சிங்கிள் என்ட்ரி. சரி,
இந்த ஃபைனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் 12 மார்க் லெவலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் 12 மார்க் லெவல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பேட் டெட்ஸ், provision for bad and doubtful debts, provision for discount on debtors, bad debts, provision for bad and doubtful debts, provision for discount on debtors. இந்த மூணுத்தையும் வச்சு ஜர்னல் என்ட்ரி கேட்பாங்க. இந்த மூணுத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லையும் பேலன்ஸில் எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது லெவலில் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, 12 மார்க் கேட்பாங்க. வேறு எதுவுமே ஃபைனல் அக்கௌண்ட்டில் வந்து 12 மார்க் உங்களுக்கு வராது. புரியுதா? 12 மார்க்குன்னு ஃபைனல் அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணாவே அது எது எடுக்கணும், பேட் டெட்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரி தெரிஞ்சுக்கணும், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரி தெரிஞ்சுக்கணும், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்ட்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரி தெரிஞ்சுக்கணும். இந்த மூணுத்துக்கும் ஜர்னல் என்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி நம்ம மூணுத்தையும் பார்ட்னர்ஷிப் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி இது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது ரெண்டுமே உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சிங்கிள் என்ட்ரி கம்பல்சரி சொல்லிட்டேன். ஏ ஆர் பி, அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் சிங்கிள் என்ட்ரி ரெண்டுத்துல எதுனா நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஃபைனல் அக்கௌண்ட் அட்டன் பண்ணுறது தான் இதை பார்த்துக்கணும். சிங்கிள் என்ட்ரி அட்டன் பண்ணுறது இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்கலாம், அந்த ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது கம்பேரிசன் மெத்தட். எதுக்கு கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்பேரிசன் மெத்தட், அதாவது 80% அதை நான் தருவேன். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். எது மூலமா கண்டுபிடிக்கிற ரெண்டுத்தையும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல டேட்டை மட்டும் மாத்திட்டு ஓப்பனிங் கேபிட்டலையும் க்ளோசிங் கேபிட்டலையும் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச உடனே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அது ப்ராஃபிட்டா லாஸான்றது ஸ்டெப் கண்டுபிடிக்கிறது தான் கம்பேரிசன் மெத்தட். இந்த மெத்தட்ல இருந்து கேட்கறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 20% எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், ஆர் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த ரெண்டு அக்கௌண்ட்ல எதனா அக்கௌண்ட் ஆகும். ரெண்டு அக்கௌண்ட்ல சேர்ந்து வர மாதிரியும் சம் இருக்கும், இல்லை ரெண்டு அக்கௌண்ட் சேர்ந்து வர மாதிரி தான் சம் இருக்கும். 10 மார்க் லெவல் ரெண்டுமே வரதா தான் சம்மே, 5 மார்க் லெவல் தான் ரெண்டுமே தனித்தனியாக வரதுக்கு சம் இருக்கு. டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்குள்ள டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடில் டு பேலன்ஸ் பிராட் டவுன், அதாவது ஓப்பனிங் டெட்டார்ஸ், அதர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ். இந்த ரெண்டு ஐட்டம் உங்களுடைய +2 பாயிண்ட் ஆஃப் வியூவில். கிரெடிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பை கேஷ் ரிசீவ்ட், பை சேல்ஸ் ரிட்டர்ன், பை பேட் டெட்ஸ், பை டிஸ்கவுண்ட் அலோட், லாஸ்ட்டாக பை க்ளோசிங் டெட்டார்ஸ். இது வந்துட்டு டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் வர டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். இதில் எது முக்கியம்? ஓப்பனிங், க்ளோசிங், கேஷ் ரிசீவ், கிரெடிட் சேல்ஸ். இது நாளில் எதனா ஒன்று மிஸ் பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட்டில். கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரெடிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணணும். பை பேலன்ஸ் பிராட் டவுன், அதாவது ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ், அது கீழே கிரெடிட் பர்ச்சேஸ், அகைன் டெபிட் சைடில் டு கேஷ் பெய்ட், டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டு பேலன்ஸ் கேரிட் ஆன் இஸ் ஏ க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ். இப்போ இதில் நம்ம இந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு என்ன முக்கியம்? கிரெடிட் பர்ச்சேஸு, ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு அண்டு கேஷ் பெய்ட். இதனால என்ன ஒன்று மிஸ் பண்ணுவாங்க, நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி கூட 20% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே நீங்கள் எது 12 மார்க்கில் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரியும் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரியும் அதில் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிற மாதிரியும். அடுத்தது இது கேட்கணும். அடுத்தது இதை விட்டுட்டா நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் எப்படி கொடுப்பாங்க, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் எப்படி கொடுப்பாங்கன்றது தான் 12 மார்க் லெவலில் வர சிங்கிள் என்ட்ரி சம்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 45ன்றது கம்பல்சரியில் ஏஆர்பி அப்படின்ற இடத்துல நீங்கள் இது ரெண்டுத்துல எதுனா ஒன்று அட்டன் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் அது ஃபைனல் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த 3 தெரிஞ்சிருக்கணும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சம்மாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 46, 47, 48 இது 3மே உங்களுக்கு வந்து தியரி கொஸ்டின். இது 3மே உங்களுக்கு கண்டிப்பாக எதில் இந்த தியரி கொஸ்டின் வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்லேருந்து தியரி கொஸ்டின்ஸ் வராது, அப்புறம் சிங்கிள் என்ட்ரிலேருந்து தியரி கொஸ்டின்ஸ் வராது, அப்புறம் ரேஷியாலிசிஸ்லேருந்து தியரி கொஸ்டின்ஸ் வராது, அப்புறம் கேஷ் பட்ஜெட் இல்லை, கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேருந்து தியரி கொஸ்டின் வராது. ஸோ இப்போ எங்கே தியரி கொஸ்டின்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். இந்த 46th கொஸ்டின் பார்த்தாவே டெப்ரிசியேஷன்லேருந்து தியரி கொஸ்டின்ஸ் வரும். டெப்ரிசியேஷன்லேருந்து தியரி கொஸ்டின் வரும். 47 கேஷ் பட்ஜெட்லேருந்து தியரி கொஸ்டின் வரும். 48 பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து தியரி கொஸ்டின் வரும். புரியுதுங்களா? எங்கே நீங்கள் இந்த தியரி கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் சாப்டர்லையும்
கேஷ் பட்ஜெட் தான் ரொம்ப ஈஸி. அதில் இருக்கிற 8 கொஸ்டின் தான், அந்த 8மே 5 மார்க்லையும் கேட்பாங்க, அந்த 8மே அதே 8 தான் என்ன பண்ண போகிறாங்க 12 மார்க்லையும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஷ் பட்ஜெட்டு அப்புறம் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் இந்த 3 சாப்டர் இருந்தால் நம்மள என்ன கேட்பாங்க, இந்த 46, 47, 48 கொஸ்டின் நம்பரில் தியரி கொஸ்டினாக கேட்பாங்க. இது தவிர்த்து வேறு எந்த சாப்டர்ல நம்மளுக்கு தியரி கொஸ்டின் வர வாய்ப்பே இல்லை. ஃபைனல் அக்கௌண்ட்லேயே வர வாய்ப்பு இல்லை, சிங்கிள் என்ட்ரியில் வர வாய்ப்பு இல்லை, ரேஷியோவில் வர வாய்ப்பு இல்லை, நெக்ஸ்ட்டு கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேருந்து வர வாய்ப்பு இல்லை. இதில் இந்த 3 சாப்டரில் மட்டும் நம்மளுக்கு தியரி கொஸ்டினே இருக்குது. அதனால் இந்த 3 சாப்டருக்கு தியரி கொஸ்டின் மட்டும் பார்த்துக்க. நான் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், தியரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே சம்மில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். 45 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கம்பல்சரி கொஸ்டின் சிங்கிள் என்ட்ரி ஆர் ஃபைனல் அக்கௌண்ட்டு பார்த்துருந்தீங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அதர் சாப்டர்லேருந்து வரும். 49th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெப்ரிசியேஷன். 49th சாப்டர் என்ன கொஸ்டின், டெப்ரிசியேஷன்லேருந்து கேட்பாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்றத கொஸ்டின் 12 மார்க்கில் எங்கேருந்து கேட்க போகிறாங்க, அப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தவனே எப்படி வேணால் கேட்பாங்க. டெப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேட்பாங்க அப்படி தான் கேட்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதில். ஏன்னா இருக்கிறதே 2 மெத்தட் தான். நீ பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடா அப்படின்னு மட்டும் பாருங்கள். இதுதான் இந்த மெத்தட் தான் வரும், இந்த மெத்தட் தான் வரும் நம்ம இதில் சொல்ல முடியாது. இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வேணாலும் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ரெண்டு மெத்தடும் இருக்கும். என்ன ஒன்று, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எது, அந்த இயர் மட்டும் தான் மாறுமே, அந்த அமௌண்ட் மட்டும் தான் மாறுமே தவிர வேறு எதுவும் மாற போகிறது இல்லை. ஸ்டார்டிங் அமௌண்ட்லேருந்து எடுத்தால் அது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, ஒவ்வொரு இயர்லேருந்து எண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறது வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட். ஸோ இது எந்த மெத்தடில் கேட்டிருக்காங்கன்றத கேல்குலேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஜர்னல் என்ட்ரி கேட்டால் ஜர்னல் என்ட்ரி, லெஜர் அக்கௌண்ட் கேட்டால் லெஜர் அக்கௌண்ட், ஜர்னல் என்ட்ரி கேட்டால் ஜர்னல் என்ட்ரி, லெஜர் அக்கௌண்ட் கேட்டால் லெஜர் அக்கௌண்ட். என்ன லெஜர் அக்கௌண்ட் கேட்பாங்க, மிஷினரி அக்கௌண்ட்டு, மிஷினரின்ற வார்த்தைக்கு பதிலாக ஃபிக்ஸ்ட் அசெட் போட்டுக்கிறேன், ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட்டு, ஒரு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட், இதுதான் கேட்பாங்க. இதில் இருந்தாலும் நான் திரும்ப இதில் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. மோஸ்ட்லி ஜர்னல் என்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டது இல்லை. இன்கேஸ் வர கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தால் லெஜர் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே அவனா பாடல ஜர்னல் என்ட்ரி ப்ளஸ் லெஜர் அக்கௌண்ட் போடுங்கன்னு இது வரைக்கும் அவன் சொன்னது இல்லை. நம்ம அதை வந்து இருந்தாலும் நம்ம அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரியை வந்துட்டு பார்த்துக்கிறோம், அதுக்கு மேலே டபுள் மடங்கு லெஜர் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், நல்லா குறிப்பாக நோட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? டெப்ரிசியேஷனில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடான்னு பார்த்து கேர்ஃபுல்லாக சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. 50th இந்த 50 கொஸ்டின் வந்து ரேஷியோ. ஏற்கனவே 20 மார்க் ரேஷியோ பற்றி பார்த்தோம், எது அட்டன் பண்ணலாம் எது வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பார்க்குறோம். ரேஷியோ அனாலிசிஸில் இங்கே 12 மார்க் லெவலில் நம்மளுக்கு வந்துட்டு 95% நம்ம 95 வேண்டாம் 75 வச்சுப்போம். 70% நம்ம எதோ எதிர்பார்க்கலன்னா அங்கே 70% நம்ம என்ன பார்த்தோம், லிக்விடிட்டியும் சால்வன்சியும் நம்ம 75% பார்த்தோம். ஆனால் இங்கே ப்ராஃபிட்டபிலிட்டி மோஸ்ட்லி இங்கே என்ன நம்மளுக்கு தேவை 70% ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் அதுதான் 12 மார்க் லெவலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ஒரு 10% டர்ன் ஓவர் ரேஷியோஸ். ஒரு 5% அந்த லிக்விடிட்டி அதர் ரேஷியோஸ். அதர் ரேஷியோ அதாவது லிக்விடிட்டி சால்வன்சி. பேலன்ஸ் 5% மிக்சடு ரேஷியோன்னு வச்சுக்கிங்களேன். எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, கலந்து கேட்பாங்க. பேலன்ஸ் 5% நம்ம கலந்து கேட்பாங்க. அப்படியே அவன் கலந்து கேட்டால் எத்தனை ரேஷியோ கேட்க போகிறான், 12 மார்க் லெவலுக்கு 3 ரேஷியோ தான் கேட்பான். 20 மார்க் லெவலுக்கு கலந்து கேட்டாங்கன்னா 4 ரேஷியோ கேட்பான். 12 மார்க் லெவலுக்கு கலந்து கேட்டாங்கன்னா ஒரு 3 ரேஷியோ தான் கேட்பாங்க. இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் இதை ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஃபார் 12 மார்க். அதுலேருந்து அடுத்த சாய்ஸ் நம்ம என்ன கொடுப்போம், டர்ன் ஓவர் ரேஷியோக்கு 12 மார்க் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதர் ரேஷியோஸுக்கு ஒரு 5% கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட தான் ஃபார்முலா போட நம்மளுக்கு என்ன இருக்கும், அது ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ சொன்னாவே அதில் மொத்தத்தில் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. 4த்தையும் மொத்தமாக கூட கேட்பாங்க. மிக்சடாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு 3 தான் கேட்பாங்க. 51 உங்களுக்கு எங்கேருந்து வரும், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு 12 மார்க்கு. அது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து வரும். கொஸ்டின் நம்பர் 51ன்ற பேரில் வரும். கொஸ்டின் நம்பர் 51 சொன்னால் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸு. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் நிறைய 12 மார்க் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க.
ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் அட்மிஷன் இல்லை பேசிக் கான்செப்ட்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டரில் ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் சொல்லி ஒரு சம் ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணோம் 12 மார்க்கு லெவலில் ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய 70% அதுக்கு நான் கணக்கு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்பார்க்கலாம். 70. நெக்ஸ்ட்டு இது கேட்கல 12 மார்க்கில் இது வரலன்னா அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு போனோம்? ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் சம் ஒன்று இருக்கும். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடா அல்லது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடான்னு சொல்லி ஒரு சம் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டும் தனித்தனியாக யூஸ் பண்ணால் அது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் ஒரே அக்கௌண்ட் அது கேபிட்டல் அக்கௌண்ட். இது யூஸ் பண்ணால் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சம் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு 10% நம்ம எதிர்பார்க்கலாம். 3வது குட்வில். குட்வில்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் குட்வில்லா சூப்பர் ப்ராஃபிட் குட்வில்லான்லாம் இல்லை. குட்வில் ஜேர்னல் என்ட்ரிஸ் அட்மிஷன் சம்மில் இருக்கும். அட்மிஷன் சாப்டரில் குட்வில்லுக்கு ஜேர்னல் என்ட்ரி சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு 10% கொடுக்கலாம். இது அதாவது இந்த 3 குட்வில் எதை பார்க்கணும்? குட்வில்லுடைய ஜேர்னல் என்ட்ரி. இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன். ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். இன்க்ரீஸ் ஜேர்னல் என்ட்ரியா டிக்ரீஸ் ஜேர்னல் என்ட்ரியா? இன்க்ரீஸ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்வில் அக்கௌண்ட் எட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டிக்ரீஸ் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எட்டார் டு குட்வில் அக்கௌண்ட். இதுதான் நம்மளுக்கு இன்க்ரீஸா டிக்ரீஸா இந்த ஜேர்னல் என்ட்ரி. இது உங்கள் புக்கில் ஒரு அட்மிஷன் சாப்டரில் 3 இது கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க? கேல்குலேஷன் பண்ணி ஆவரேஜ் ப்ராஃபிட் குட்வில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த ப்ரிஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். 4th ஒன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. வெறும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுறது. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ளஸ் அது ப்ராஃபிட் ஐட்டமில் எந்த பக்கம் வரணும்? லாஸ் ஐட்டம் ஜேர்னல் என்ட்ரி, ப்ராஃபிட் ஜேர்னல் என்ட்ரி. இது ப்ராஃபிட்டாக லாஸான ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஜேர்னல் என்ட்ரி வரணும். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கேட்டாங்க சொன்னாவே அதில் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். அப்படியே மாதிரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டே எழுதணும். இது ஒரு 10% நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப் சம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 51ல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? பார்ட்னர்ஷிப் சம் வரும்னு எதிர்பார்க்குறோம். பார்ட்னர்ஷிப் சம் சொன்னாவே நம்ம முதல்ல நம்ம என்ன எதுக்கு முக்கியத்துவம் தரோம்? ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். 2வது எதுக்கு முக்கியத்துவம் தரோம்? ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். 3rd ஒன் குட்வில் ஜேர்னல் என்ட்ரிஸ். 4th ஒன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ஜேர்னல் என்ட்ரி வர மாதிரியே சம் ஸ்டாப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஜேர்னல் என்ட்ரினா லாஸ் ஐட்டம்ஸ்க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி வரணும், ப்ராஃபிட் ஐட்டம்க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி வரணும், லாஸா ப்ராஃபிட்டா ரீவேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். டோட்டலாக ரீவேல்யூவேஷனுக்குள்ள ஒரு 3 ஜேர்னல் என்ட்ரி தவிர வேறு இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 3 ஜேர்னல் என்ட்ரி இருக்கணும். இல்லை மினிமம் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட் ஐட்டமே கொடுக்காமையும் கொடுத்துருப்பாங்க, லாஸ் ஐட்டமே கொடுக்காம கொடுத்துருப்பாங்க. பட் ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு ப்ராஃபிட் ஆயிருக்கா லாஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 52 பார்ட்னர்ஷிப் பார்த்துட்டீங்க. 4 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், செகண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், 3rd வந்துட்டு குட்வில் ஜேர்னல் என்ட்ரிஸ், 4th ஒன் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட். சரி, நெக்ஸ்ட் 52 அப்படின்னு கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 52 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 52 உங்களுக்கு எங்கேருந்து வரும்? கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேருந்து வரும். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க, ஈஸியான டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. நான் உங்களுக்கு 20 மார்க்கில் சொல்லியிருந்தேன். எதை கேட்க மாட்டாங்க சொல்லியிருந்தேன்? ஃபோர்ஃபீட்டட் ரீஇஷ்யூ வந்து 20 மார்க்கில் கேட்க மாட்டாங்க சொல்லியிருந்தேன். எதை 20 மார்க்கில் கேட்க மாட்டேன்னு சொன்னனோ அதுதான் என்ன பண்ணுவாங்க? 12 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? 12 மார்க் லெவலில் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன தேவை? ஃபோர்ஃபீட்டட் ஜேர்னல் என்ட்ரி, அது ரீஇஷ்யூ ஜேர்னல் என்ட்ரி. கம்பெனி அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஃபீட் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஃபீட் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருப்பாங்க. எவ்வளோ ஷேர் ஃபோர்ஃபீட் பண்ணிக்கிறாங்க, அதே ஷேர் ரீஇஷ்யூ பண்ணுறாங்களா இல்லை அதை விட கம்மியான ஷேர் ரீஇஷ்யூ பண்ணுறாங்களா அதையும் செக் பண்ணிட்டு ஃபோர்ஃபீட்டுக்கும் ரீஇஷ்யூக்கும் ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்க சொன்னாவே இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? 12 மார்க் லெவலில் ஃபோர்ஃபீட் ஜேர்னல் என்ட்ரி கேட்குற மாதிரியும் ரீஇஷ்யூ ஜேர்னல் என்ட்ரி கேட்குற மாதிரியும் நம்மளுக்கு சம் கேட்பாங்க. இது 2 டாபிக் தான் இதில் இருக்காது, 20 மார்க்கில் இருக்காது. அதுலேருந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க?
12 மார்க்கில் இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த கொடுத்துட்டு 12 மார்க் கம்பெனி அக்கௌண்ட் சொன்னாவே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இடத்துல அந்த இடத்துல அதுதான்ற மாதிரி ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. 12 மார்க் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கேட்குறாங்க சொன்னாவே ஃபோர்ஃபீட்டட் ஜேர்னல் என்ட்ரி 1, ரீஇஷ்யூ ஜேர்னல் என்ட்ரி 1. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணிவிட்டு கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ரிசர்வுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. இந்த 3 ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம லெட்ஜர் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபோர்ஃபீட்டடுக்கும் கேபிட்டல் ரிசர்வுக்கும் நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் போடணும். இந்த 2 லெட்ஜர் போட்டோம்னு சொன்னாவே 12 மார்க் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த சாப்டர் இதுதான் 12 மார்க், வேறு எதுவுமே 12 மார்க் இல்லை. வேறு எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க. அகைன் 20 மார்க்கில் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் தனித்தனியாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு 12 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. அது 20 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ஃபோர்ஃபீட்டட் ரீஇஷ்யூ மட்டும் என்ன பண்ணுவாங்க, தனியாக எடுத்து நம்மளுக்கு 12 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 12 மார்க் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். 12 மார்க் கொஸ்டின் நம்பர் 45லேருந்து ஆரம்பித்து 52 போய் முடியுது. அதில் 45ன்றது கம்பல்சரி சம்மு. ஏபின்னு கேட்பாங்க. அந்த கம்பல்சரி சம் தானே சிங்கிள் என்ட்ரியா ஃபைனல் அக்கௌண்ட்டா செக் பண்ணிக்கணும். 44, 45, 46ன்றது 45 அப்படின்றது தான் நம்ம கம்பல்சரி. அந்த 45ன்ற கம்பல்சரியில் ஏவா பியான்றதுல என்ன கேட்குறாங்க, சிங்கிள் என்ட்ரியா ஃபைனல் அக்கௌண்ட்டாக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. தென் 46, 47, 48 இது 3மே தியரி கொஸ்டின். 46 ஃப்ரம் டெப்ரிசியேஷன், 47 ஃப்ரம் கேஷ் பட்ஜெட், 48 ஃப்ரம் பார்ட்னர்ஷிப். இந்த 3 லெசன்லேருந்து வர தியரி கொஸ்டின்ஸ் தான் வரும். 49 டெப்ரிசியேஷன் சாப்டர்லேருந்து வர 12 மார்க். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இது வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடா இல்லை வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடா செக் பண்ணி சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50ல் 50 வந்து பார்ட்னர்ஷிப், 50 வந்துட்டு உங்களுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் சம்மு. அந்த ரேஷியோ அனாலிசிஸில் நீங்கள் எதை நம்ம வந்து நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ தான் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பேலன்ஸ் எல்லா ரேஷியோமே தெரிஞ்சுங்க. 12 மார்க் லெவலுக்கு ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 51 ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், அதை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் செட் பண்ணுங்கள். அது தெரியணும் ஃபஸ்ட் எல்லாருக்குமே. ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இல்லை, எந்த கொஸ்டின் பேப்பரும் இல்லை. அதனால் ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் தெரிஞ்சிட்டாவே நம்மளுக்கு கொஞ்சம் 12 மார்க் லெவல் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் 12 மார்க்குக்கும் பார்ட்னர்ஷிப்லையும் அதுக்கப்புறம் நம்ம எதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் தரலாம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடா, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா, குட்வில் ஜேர்னல் என்ட்ரிஸ், நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் 12 மார்க் லெவலில் வந்திருக்கு. 12 மார்க் லெவலில் கேட்குற கொஸ்டின். பட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே என்னது, ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் ஒன் டு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 52. இதில் என்ன ஜெர்னல் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே, ஃபோர்ஃபீட்டடும் ரீஇஷ்யூ ஜெர்னல் தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துக்கு ஃபோர்ஃபீட்டர், ரீஇஷ்யூ, கேபிட்டல் ரிசர்வ் இந்த 3 ஜெர்னல் தெரிஞ்சிட்டாவே இது ஆட்டோமேட்டிக்காக 12 மார்க் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 5 மார்க் போகலாமா? 5 மார்க்ன்றது பார்ட் பி. 5 மார்க்ன்றது பார்ட் பி. கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 44 வரைக்கும் 5 மார்க். அதாவது 14 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? 14 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 14 கொஸ்டின்ஸில் 7 தியரி கொஸ்டின்ஸாகவும் இருக்கும், 7 ப்ராப்ளம் சம்ஸாக இருக்கும். சரிங்களா? மொத்தம் 14 கொஸ்டின். 14ல் 7 வந்து தியரி கொஸ்டின்ஸாக இருக்கும், 7 வந்து ப்ராப்ளம் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் தியரி கொஸ்டின்ஸில் எது வரும், ப்ராப்ளம் சம்ஸில் எது வரும் அப்படின்றத பார்ப்போம். 31லேருந்து 37 வரைக்கும் தியரி கொஸ்டின் தான். 7 லெசன்றால 7 சாப்டர்லேருந்து ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபைனல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சம் வந்துடும், ஒரு கொஸ்டின் வந்துடும். சம் இல்லை, ஒரு கொஸ்டின் வந்துடும், ஒரு தியரி கொஸ்டின் வந்துடும். சிங்கிள் என்ட்ரிலேருந்து ஒரு தியரி கொஸ்டின் வந்துடும். டெப்ரிசியேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். 34 ரேஷியோலேருந்து ஒரு கொஸ்டின். 35 கேஷ் பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின். 36 பார்ட்னர்ஷிப் பேசிக் கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி பேசிக் கான்செப்ட் பாருங்கள். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் 37. ஸோ 7 சாப்டர்லேருந்து 7 கொஸ்டின். ஓகேவா? இதில் வந்துட்டு நீங்கள் 7 சம்மு 7 தியரி அட்டன் பண்ண போகிறீங்க. எல்லாருமே 7 சம் அட்டன் பண்ணிட்டு 3 தியரி அட்டன் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் சம் போடுறதுக்கு. எல்லாமே தியரி அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம் நம்ம 7மே அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மற்ற மார்க் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த 7 சம்மை அட்டன் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், 3 தியரி கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் அதுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம்,
ஃபைனல் அக்கௌண்ட் ஒரு கொஸ்டினையும் சிங்கிள் என்ட்ரி ஒரு கொஸ்டினும் கேஷ் பட்ஜெட் படித்து வச்சோம்னா 12 மார்க் அது யூஸ் ஆகும் நம்மளுக்கு. 5 மார்க்கில் படிச்சிட்டோம் சொன்னாவே அது அப்படியே நமக்கு எதில் யூஸ் ஆகும் 12 மார்க் லெவலுக்கு அது யூஸ் ஆகும். அதனால் இந்த 3 லெசனில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர் படித்தாவே போதும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன தியரி கொஸ்டின் தான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் சொல்கிறேனோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாவே 5 மார்க் நம்மளுக்கு ஈஸியாக 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கலாம். 38 இது ஃபைனல் அக்கௌண்ட்லேருந்து வர ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின். 38ன்ற கொஸ்டின் ஃபைனல் அக்கௌண்ட் சாப்டரில் வர ஒரு கொஸ்டின் அது ப்ராப்ளம்ஸான சம்மு. என்ன ப்ராப்ளம் அதில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி தான் கேட்பாங்க. ஜேர்னல் என்ட்ரின்றது இந்த இடத்துல அட்ஜஸ்டிங் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்டிங் என்ட்ரியை தான் கேட்பாங்க. நம்மளுக்கு புக்கில் இருக்கிறது மொத்தம் 14 ஜேர்னல் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. 14 நீ ஃபஸ்ட்டாக பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஜேர்னல் என்ட்ரி. அதை நான் என்ன சொல்கிறேன்னா பிட்டுன்னு சொல்லி போடுவேன். பசங்க சொல்கிறது இப்படி பிட்டுன்னு சொல்லுவேன். அதாவது இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரியுடைய நேம் இதெல்லாம் இது வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி நேம். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பேட் டெட்ஸ், செகண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், தேர்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஃபோர்த் வந்து டெப்ரிசியேஷன். இந்த 4 அட்ஜஸ்டிங் என்ட்ரிக்குமே ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி வரும். சரிங்களா? இது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற புக்கில் மொத்தம் 14 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 14 நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 4 தான். இந்த 4 தான் இது பேட் டெட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டெப்ரிசியேஷன். இந்த 4 பார்த்துட்டாவே போதும். இதுதான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்லேருந்து வர 5 மார்க்குன்னு சொல்லலாம். சரி, இந்த 4 விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இதுக்கு தான் நீங்கள் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் 95% கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு 2% கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். மோஸ்ட்லி தான் இந்த 4 ஜேர்னல் என்ட்ரி வச்சு என்ன ஒரு சம்மு கேட்பாங்க. அட்ஜஸ்ட் வச்சு மோஸ்ட்லி இதுதான். இது பிறகு இதை பார்த்து வச்சுக்க. அடுத்து நம்ம எதை பார்க்கணும்? 3வது பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே அதர் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. அதெல்லாம் வரது ரொம்ப ரேர் தான். உங்களுடைய குவார்டர்லி லெவல், ஆஃபர்லி லெவல், ஃபஸ்ட் டிவிஷன் லெவலில் இதில் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் லெவலில் உங்களுக்கு மோஸ்ட்லி இது தான் கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் நல்ல மார்க் எடுக்கிறவங்க எல்லாத்தையுமே பாருங்கள். பாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஓரளவு 150 அப்போ எடுக்கிறவங்கிறவங்க 2 எடுத்து நல்லா பார்த்துங்க. பாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த 4 ஜேர்னல் என்ட்ரி அட்ஜஸ்டிங் என்ட்ரியும் உங்களுக்கு தெரியுதோ தெரியல அட்லீஸ்ட் மக்கபாச் பண்ணுங்க. இது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு கையில் இருக்குது. ஓகேவா? 39 கொஸ்டின் சிங்கிள் என்ட்ரி. எதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ், மிஸ் பண்ணுறது. ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ் ஆகிடுச்சா, க்ளோசிங் கேபிட்டல் மிஸ் ஆகிடுச்சா, ட்ராயிங் மிஸ் ஆகிடுச்சா, அடிஷனல் கேபிட்டல் மிஸ் ஆகிடுச்சா, இந்த மாதிரி 4 டைப்பில் எதனா ஒன்று மிஸ் பண்ணுவோம். இந்த 5 நான் சொன்ன இந்த 4ல் எதனா ஒன்று மிஸ் பண்ணுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறது மிஸ்ஸிங் ஃபிகர்ஸு. இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 80% இதுக்கு நம்ம இதை கற்றுப்போம். இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. எதை மிஸ் பண்ணால் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். இன்கேஸ் டிராயிங் மிஸ் பண்ணிட்டாங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? க்ளோசிங் கேபிட்டல், நெக்ஸ்ட்டு லெஸ் அடிஷனல் கேபிட்டல், அப்புறம் நெக்ஸ்ட்டு லெஸ் ப்ராஃபிட்டோ லாஸோ அதுக்கு ப்ராஃபிட் சொன்னாங்கன்னா லெஸ் பண்ணுங்கள், லாஸு சொன்னாங்கன்னா ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வர ஆன்சர் நம்மளுக்கு டிராயிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ் ஆகிடுச்சா, எப்போவுமே க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் எப்பவுமே ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு என்ன இல்லை, ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னது? டிராயிங், ஆடு, அப்புறம் அடிஷனல் கேபிட்டல் இருந்தாவே மைனஸு. இப்போ ப்ராஃபிட்டை லாஸான்னு செக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் இருந்தால் மைனஸு, லாஸாக இருந்தால் ஆடு. ஸோ மைனஸ் ப்ராஃபிட், ஆட் லாஸ். இது மூலயமா நம்ம கண்டுபிடிக்கிறதானது ஓப்பனிங் கேபிட்டல். புரியுதுங்களா? இந்த மாதிரி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வரதா 80%. அப்புறம்னா அடுத்தது ஒரு 10% இதுக்கு கொடுக்கலாம். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 15% தரலாம். ஏன்னா இது கேட்கலாம், அடுத்தது இதுதான் கேட்பாங்க. இதையே விட்டுட்டாங்க, இதை கேட்கல, இதையே விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து என்னது? டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ இது தவிர்த்து கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சிங்கிள் என்ட்ரியில் 5 மார்க்கு. சரிங்களா? இதுதான் கேட்பாங்க. இதை வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன், அப்புறம் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட், அப்புறம் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40 டெப்ரிசியேஷனில் வர 5 மார்க்.
ஒரே ஒரு 5 மார்க் தான் இதுலேருந்து வரும். இது தவிர வேறு எந்த 5 மார்க்கு இதுலேருந்து வராது. என்ன கொஸ்டின் கேட்பாங்க 5 மார்க் லெவலில்? வெறும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மட்டும் கேல்குலேட் பண்ணணும். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மட்டும் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு சம் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுடைய ஃபார்முலாக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மூலயமா நம்ம என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு தேவை என்னது? டோட்டல் காஸ்ட்டு, ஸ்கிராப் வேல்யூ, எஸ்டிமேட்டட் லைஃப். இந்த 3 இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சு நம்ம அடுத்தது எங்கே போகிறோம், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? அதுக்கு என்ன தேவை? சேம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டோட்டல் காஸ்ட்டு இன்டூ 100. ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பை டோட்டல் காஸ்ட் இன்டூ 100. இதுதான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா. இது தேவை நம்மளுக்கு. இது கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன தேவை? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தேவை. ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தேவைன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் காஸ்ட் தேவை, ஸ்கிராப் வேல்யூ. டோட்டல் காஸ்ட்டில் ஸ்கிராப் வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு எஸ்டிமேட்டட் லைஃபால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டிவைட் பண்ணுறோம். டோட்டல் காஸ்ட்டில் வர ஸ்கிராப் வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு எஸ்டிமேட்டட் லைஃப் எவ்வளோ சொல்கிறாங்க, 5 வருஷம் சொல்கிறாங்களா, அப்போ 5 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 10 வருஷம் சொல்கிறாங்களா, அப்போ 10 ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் நம்மளுக்கு என்னது, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அதுலேருந்து அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்து இங்கே போட்டுட்டு நம்மளுக்கு என்ன டோட்டல் பர்ச்சேஸில் டோட்டல் காஸ்ட்டை நம்மளுக்கு என்ன கொடுத்தாலும் அது அப்படியே டிவைட் பண்ணிவிட்டு இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடும். வர ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 5 வந்தால் 5%, 6 வந்தால் 6%. இவ்வளோ தான். இதுலேருந்து வேறு டெப்ரிசியேஷன்ற சாப்டரில் 5 மார்க்குன்றது இதுதான். வேறு எதுவுமே 5 மார்க் லெவலில் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் போயிருக்கணும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம அடுத்த நம்ம ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச உடனே நம்ம எதை யூஸ் பண்ணணும், பெர்சன்டேஜை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். 41 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரேஷனல் அனாலிசிஸில் வர சம்மு. 41 ரேஷனல் அனாலிசிஸ்லேருந்து ஆல்ரெடி 20 மார்க் லெவலில் உங்களுக்கு என்ன பார்க்க சொல்லியிருந்தேன், லிக்விடிட்டி, சால்வன்சி. 12 மார்க் லெவலில் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்போ நான் 5 மார்க் லெவலில் நம்ம எதை தெரிஞ்சிருக்கணும், டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 5 மார்க் லெவலில் நீங்கள் வந்துட்டு ரேஷனல் அனாலிசிஸில் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே எதில் இருக்கணும், டேர்ன் ஓவர் ரேஷியோஸில் தான் இருக்கணும். எல்லா ரேஷியுமே தெரிஞ்சிருந்தால் எல்லா ரேஷியும் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் 5 மார்க் லெவலில் நம்மளுக்கு நல்லா க்ளீனாக தெரியணும். டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு நீங்கள் 90% தரலாம். அது பிறகு லிக்விடிட்டி, சால்வன்சி. அதன் பிறகு ப்ராஃபிட்டபிலிட்டி. உங்களுக்கு 20 மார்க்லேருந்து அப்படியே இந்த ஆர்டர் மட்டும் மாறிட்டு இருக்கும். 20 மார்க்கில் நான் அப்படியே ரிவர்ஸில் இது ஃபஸ்ட்டு வச்சேன், இது செகண்ட் வச்சேன், இது தேர்ட் வச்சேன். 10 மார்க்கில் இது ஃபஸ்ட்டு சொன்னேன், 12 மார்க்கில் இது ஃபஸ்ட்டு சொன்னேன், இது செகண்டாக சொன்னேன், இது நான் தேர்டாக சொன்னேன். பட் 5 மார்க்கில் இதுதான் ஃபஸ்ட்டு. 5 மார்க் லெவலில் இந்த மொத்தம் டேர்ன் ஓவர் ரேஷியோஸில் மொத்தம் 5 ரேஷியோ இருக்கும். அந்த 5 ரேஷியோவில் என்ன ஒரு ரேஷியோ என்ன பண்ணுவாங்க, 5 டேர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொன்னாவே உங்களுக்கு 5மே 5 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. இந்த 5 ரேஷியோவில் எதனா ஒரு ரேஷியோ தான் என்ன பண்ணுவாங்க 5 மார்க்கில் கேட்பாங்க. 12 மார்க்கில் இருக்கிற ரேஷியோலேயே 3 ரேஷியோ கேட்பாங்க. 12 மார்க்கில் 20 மார்க்குக்கு 4 ரேஷியோ கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரேஷியோ அனாலிசிஸில் எந்த ரேஷியோ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், டேர்ன் ஓவர் ரேஷியோ தெரிஞ்சுக்கணும். டேர்ன் ஓவர் ரேஷியோ மொத்தத்தில் இருக்கும் 5 ரேஷியோ இருக்கும். அந்த 5 ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸ்ட் அசெட் டேர்ன் ஓவர் ரேஷியோ, டெட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ, அகைன் கிரெடிட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த 5 ரேஷியோ நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாவே 5 ரேஷியோவும் அதுக்கான ஃபார்முலாவும் க்ளீனாக போட்டுக்குங்க, தெரிஞ்சுக்கிங்க. இது 5 மார்க் லெவலில் இது 5 ரேஷியோடைய ஃபார்முலாவும் நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. கொஸ்டின் நம்பர் 42க்கு முக்கியமாக உங்களுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்பாங்க கொஸ்டின் நம்பர் 42ல மோஸ்ட்லி அதான் இருக்கும். அகைன் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன கேட்பாங்கன்னா கேஷ் பட்ஜெட். ஒரே ஒரு மந்த் வர மாதிரி, சரிங்களா? ஒரே ஒரு மந்த் வர மாதிரி ஒரு 4 இன்ஃபர்மேஷன். டோட்டல் கேஷ், ஓப்பனிங் கேஷ், டோட்டல் கேஷ் ரிசிப்ட், டோட்டல் கேஷ் பேமெண்ட்டு, கேல்குலேட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் சொல்லிட்டு 3 இன்ஃபர்மேஷன் வச்சு வெறும் ஆடு மைனஸ். ரிசிப்ட் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓப்பனிங் கேஷ் கூட பேமெண்ட் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். வெறும் ஆடோ மைனஸோ மட்டும் பண்ணிவிட்டு போட்டாவே கேஷ் பட்ஜெட் ஒரு 5 மார்க் ஃபார்முலா சம்மு ரெடி. இது கேட்கலாம். இது
நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்கலன்னா இது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஞ்சம் பெருசு. சரிங்களா? இதில் உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எப்படி வேணாலும் கேட்பாங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் அட்மிஷன் சம்மா, அப்படி இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் சம்மா. சரிங்களா? அட்மிஷன் சம்மா பார்க்கணும், அப்படிலாம் ரிட்டையர்மெண்ட் சம்மா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிங்க. அப்படி இது வரல அப்படின்னா கேஷ் பட்ஜெட்லேருந்து வரும் சம்ம. நெக்ஸ்ட்டு 40 கொஸ்டின் நம்பர் 43. அதே பார்ட்னர்ஷிப்ல இருந்தால் திருப்பி அகைன் கேட்பாங்க. எதெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் விட்டுட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே விட்டுட்டோம், இது வராது அப்படின்னு சொன்னால் குட்வில், கால்குலேஷன் ஆஃப் குட்வில். குட்விலும் வரல அப்படின்னா ரிசர்வ் ஃபண்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ஜேர்னல் என்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கால்குலேஷன் ஆஃப் குட்வில், ரிசர்வ் ஃபண்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ஜேர்னல் என்ட்ரி கேட்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 60% ஒதுக்குவோம். இதுதான் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எதை எதிர்பார்க்கலாம்னா கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஒரு 20%. இதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு 15%. இது ஒரு 5% எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரேர் இது வருது. பட் அது மூணத்தில் ஏதாவது ஒன்று வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கால்குலேஷன் ஆஃப் குட்வில். லாஸ்ட் கொஸ்டின் 44. இது ரொம்ப முக்கியம். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் 44. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி கேட்பாங்க. அந்த ஜேர்னல் என்ட்ரி டிஸ்கவுண்ட் ஜேர்னல் என்ட்ரியான்னு பாருங்கள். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல் என்ட்ரின்னு போடுறேன். 44 வந்துட்டு கம்பெனி அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி. அந்த ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி ஒன்றே வந்து கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. அது டிஸ்கவுண்ட் இல்லைன்னா இருக்கணும், ப்ரீமியமாக இருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே கேட்கல அப்படின்னா ஆல்ரெடி 12 மார்க்கில் நம்ம சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபோர்ஃபிட்டட் ரேஷியோ. அதில் லெஜர் கேட்டிருந்தாங்கன்னா 12 மார்க், லெஜர் கேட்காம இருந்ததுன்னா 5 மார்க். சேம் ஃபோர்ஃபிட்டட் ரேஷியோக்கு ஒரு 3 ஜேர்னல் என்ட்ரி வரணும். ஸோ டிஸ்கவுண்ட் கேட்டுக்கிறாங்க, டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாவே டிஸ்கவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்த்துக்குங்க. ப்ரீமியம் சொன்னாங்கன்னா ப்ரீமியம் ஜேர்னல் என்ட்ரி பார்த்துக்குங்க. இது ரெண்டுமே வரல அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்று இது கேட்டால் இது இருக்காது, இது கேட்டால் இது இருக்காது. 2 ஜேர்னல் என்ட்ரி போட்டு போகிறீங்க. டிஸ்கவுண்ட் கேட்டால் டிஸ்கவுண்ட், ப்ரீமியம் கேட்டால் ப்ரீமியம். இதில் வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான், இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான். பட் ஃபோர்ஃபிட்டட் ரேஷியோ கேட்டாங்கன்னா ஃபோர்ஃபிட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஃபோர்ஃபிட்டோட நிறுத்திட்டாங்கன்னா ஃபோர்ஃபிட் வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரி போடுங்க. ஃபோர்ஃபிட்டை கண்டினியூ பண்ணி ரேஷியோ சொன்னாங்க அப்படின்னா மொத்தம் 3 ஜேர்னல் என்ட்ரியாக வந்துடணும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஜேர்னல் என்ட்ரியில் தான் நம்ம என்ன பண்ணணும், 5 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இது நான் ஈக்குவல் பர்சன்டேஜ் தரேன். 40%, 40%. ரெண்டுத்துல எப்படி வேணாலும் வர இதுதான் வரும், நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் 20% இதுக்கு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? இது 2 கொஸ்டின் வரதுக்கு பயங்கரமான வாய்ப்பு. இது ஒன்று இது கேட்கலாம், இது கேட்பாங்க, இது இல்லை இது கேட்பாங்க. 2 தான் கேட்டுனே இருப்பாங்க மாற்றி மாற்றி. ரெண்டுமே கேட்கலன்னா இதுதான் கேட்பாங்க. வேறு எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க. கம்பெனி கோர்ஸ்லேருந்து வேறு 5 மார்க் எதுவுமே இல்லை இருக்குது. பட் உங்களோட டாப்பிக்லேருந்து இந்த இடத்துலேருந்து இதான் கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி ஓவர். பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி ஓவர். என்ன ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் எப்படி அட்டன் பண்ணலாம், எது இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்க. 12 மார்க்கில் எது இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்க. 20 மார்க்கில் எது இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்க. நம்ம சொன்ன அந்த சாப்டரை மட்டும், சாப்டரில் இருக்கிற ரிலேட்டட் டாபிக் மட்டும் ஒழுங்காக பார்த்துட்டு போனாவே நம்மளுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எங்கே நம்மளுக்கு சென்டம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மார்க் கொஸ்டின்லாம் நம்மளால சென்டம்லாம் மிஸ் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ண ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். இந்த 1 மார்க் கொஸ்டின் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த 1 மார்க் தான் என்னது, பார்ட்டியே மொத்தம் 30 கொஸ்டின்ஸ். அதில் 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம். 15 ஃபார் சூஸு, 15 ஃபார் ஃபில்லப்பு.
பட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் லெட்டரில் இருக்கும். ஃபில்லப் தான் ஃபர்ஸ்ட் ஹோம் லெட்ரு, செகண்ட் ஹோம் லெட்டரில் இருக்கும். அது மாதிரி தான் நான் பார்த்தோம் பார்ட் பி பார்ட் சி அப்படியே பார்த்தோம். எல்லா சாப்டரில் இருக்கிற புக் பேக் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவு பண்ணாவே போதும். மேக்ஸிமம் அதில் தான் வரும். சம்ஸ் வந்துட்டு நீங்களே என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் சம்ஸ் வந்துட்டு நீங்களே என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன சம்மாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும். பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக இருக்கும். ஒரு சைடு வந்து ஃபில்லப்பு, ஒரு சைடு வந்து சூஸ். சரி, நம்ம சாப்டர் வைஸ்லாம் எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம். ஃபைனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபில்லப்பு 2 சூஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக ஃபைனல் அக்கௌண்ட்டில் வர 1 மார்க் 5. சிங்கிள் என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லப்லேருந்து 2, சூஸ்லேருந்து 2. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 2 ஃபார் ஃபில்லப்பு, 2 ஃபார் சூஸு. அதுக்கு அகைன் ரேஷியோ அனாலிசிஸ் அதே சேம், 2 ஃபார் ஃபில்லப்பு, 2 ஃபார் சூஸு. ஸோ கேஷ் பட்ஜெட்டில் ஃபில்லப்புக்கும் சூஸுக்கும் 1, ரெண்டுலேயும் சேர்த்து பண்ண 1 கேட்பாங்க. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் 3 ஃபார் ஃபில்லப், 3 டு சூஸ். கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸுக்கு 2 கொஸ்டின் சூஸும், 2 கொஸ்டின் ஃபில்லப்பும், 3 கொஸ்டின் வந்து சூஸும் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்லேருந்து 5 1 வேர்டு, சிங்கிள் என்ட்ரிலேருந்து 4 1 வேர்டு, டெப்ரிசியேஷன்லேருந்து 4 1 வேர்டு, ரேஷியோலேருந்து 4 1 வேர்டு, கேஷ் பட்ஜெட்லேருந்து 2 1 வேர்டு, பார்ட்னர்ஷிப்லேருந்து 6 1 வேர்டு, கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து 5 1 வேர்டு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு உங்களுக்கு பிரித்து இந்த லெவலில் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 1 வேர்டு கேட்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸில் நீங்களே அசியூம் பண்ணுங்கள் 60% ஃபார் தியரி கொஸ்டின், அதாவது புக் பேக்லேருந்து வரும். 40% என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சம்மா கேட்பாங்க. புரியுதுங்களா? சம்மா கேட்பாங்க. அப்படிலாம் ஜென்ரலாக கூட கேட்பாங்க. ஜென்ரலாக எப்படி கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இஸ் அப்பியர் இன் டேஷ் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் சொன்னாவே நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்களோ யோசிக்கணும். இதெல்லாம் புக்கில் இருக்காது, பட் நம்ம சம் போர்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க, கேபிட்டல் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் டேஷ்னு கேட்பாங்க. ஸோ கேபிட்டல் நம்ம எதில் கண்டுபிடிக்கிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேஸ். அப்போ அது மாதிரி நாலேஜபிளாக என்ன பண்ணுவோம், நம்ம சப்ஜெக்டில் நம்ம என்ன நோட் எழுதுகிறோமோ, என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, நம்ம என்ன சம்மா போடுறோமோ, அதே என்ன பண்ணுவாங்க, தியரியாக கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக கேட்டாலும் எழுதுங்க, சம்மா கேட்டாலும் எழுதுங்க. எப்படி அதை சம்மா எதெல்லாம் சம்மா கேட்பாங்க, ஃபைனல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சம்மா கேட்பாங்க அப்படின்னு சொன்னாவே சண்டே டேட்டாஸ், பேட் டெட்ஸ். சண்டே டேட்டாஸ்லேருந்து பேட் டெட்ஸை மைனஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் கேட்பாங்க. அதில் ப்ரொவிஷனல் பேட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் கேட்பாங்க. ஓகேவா? தென் நாலேஜ் எப்படி கேட்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது எந்த சைடு வரும், இல்லை அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஏ டேஷ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவுட்ஸ்டாண்டிங் ஐட்டம் அது லைபிலிட்டி ஐட்டம். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஏ லைபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு எழுதணும். சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வர ஒரு சம் வந்து கொஸ்டின் வந்துட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் வந்துட்டு நீங்கள் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் 5 மார்க்கில் கண்டுபிடிக்கிறீங்களே, அதே தான் நம்ம என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்கள் 1 மார்க்கில் கண்டுபிடிக்கிற மாதிரி அதே மாதிரி மிஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு சிங்கிள் என்ட்ரி 1 வேர்டில் வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டு ஒரு 4 ஐட்டம் முக்கியமான 4 ஐட்டம் சொல்லியிருந்தேன். அந்த முக்கியமான 4 ஐட்டம் என்னது, கேஷ் ரிசீவ்டு, ஓப்பனிங் டெட்டார்ஸ், க்ளோசிங் டெட்டார்ஸ், கிரெடிட் சேல்ஸ். இந்த 4 ஐட்டம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 4 ஐட்டத்தில் எதனா ஒரு ஐட்டம் என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. அந்த ஐட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி 4 ஐட்டமில் விட்டு அதே மாதிரி 1 வேர்டில் கொடுப்பாங்க. 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கும்போது ஒரு சம்மா கேட்பாங்க. டெப்ரிசியேஷனில் மோஸ்ட்லி சம் வர மாதிரி இருக்காது. உங்களுக்கு பேக் சைடில் என்ன புக் பேக் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ரேஷியோஸில் சம் வரதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் ரேஷியோ கொடுப்பாங்க. கரண்ட் ரேஷியோ அப்படின்னா கரண்ட் அசட் இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, கரண்ட் லைபிலிட்டி இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. ரெண்டு டிவைட் மட்டும் பண்ணணும். கரண்ட் அசட் 4 lakh, கரண்ட் லைபிலிட்டி 2 lakhனா டிவைட் பண்ணது நம்மளுக்கு 2:1. இந்த மாதிரி டிவைட் பண்ணி சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் பட்ஜெட்டில் தியரி கொஸ்டின் புக் பேக் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்லேயும் மோஸ்ட்லி புக் பேக் யூஸ் பண்ணுங்கள். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அதில் சம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஃபோர்ஃபீச்சர் இஷ்யூ அதை போடுறீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 வேர்டு கேட்பாங்க. ஃபோர்ஃபீட் ஆகும்போது என்ன அமௌண்ட் இருக்கோ, ரீஇஷ்யூ வரும்போது லாஸ் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்னு சொல்லுவோம். அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 வேர்டாக கேட்பாங்க. ஸோ ஷேர் ஃபோர்ஃபீட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டு கூட லாஸ் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வர பேலன்ஸ் நம்ம கேபிட்டல் ரிசர்வாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்னு சொல்லிக்கலாம். ஸோ 2 வார்த்தையில் எதனா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் போய் கேட்பாங்க, உங்களுக்கு 1 வேர்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே 1 வேர்டுக்கு, புக் பேக் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான விஷயம். என்னன்னா புக் பேக் மீறி வருது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வரும். உங்களுக்கு தெரியாது எதுவுமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் இது திங்க் பண்ணி யோசிச்சு எழுதினீங்கன்னாவே அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஓகே, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி எல்லாமே பார்த்தோம். பார்ட் ஏ அப்படின்னு ஒரு கன்க்ளூட், பார்ட் எப்படி இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு கன்க்ளூட் பண்ணலாம். பார்ட் ஏ 1லேருந்து 30 வரைக்கும், பார்ட் பி 31லேருந்து 44 வரைக்கும், பார்ட் சி
45ல இருந்து 52 வரைக்கும், பார்ட் டி 53ல இருந்து 57 வரைக்கும். ஓகேவா? இதில் 30 கொஸ்டின் 1 வேர்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரியாக 30மே அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுக்குற 5 மார்க்கில் 14 சம்ஸில் 14 கொஸ்டின்ஸில் எனி 10 அட்டன் பண்ணணும். அதில் எப்படி கேட்பாங்க 14 சம்மே 14 கொஸ்டின் எப்படி கேட்பாங்க உங்களுக்கு, 7 ஃபார்ம் தியரி, 7 வந்துட்டு தியரி கொஸ்டினாக இருக்கும், 7 வந்துட்டு ப்ராப்ளம் சம்மாக இருக்கும். மோஸ்ட்லி 7 ப்ராப்ளம் சம் அட்டன் பண்ணிவிட்டு 3 தியரி கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்ட் சி வந்துட்டு 45 கொஸ்டின் நம்பரில் இருந்து 52 வரைக்கும் நீங்கள் எழுதணும். 45ன்ற கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கம்பல்சரி என்ன பண்ணுங்க, எப்பவுமே இது ஒரு ஐடியா சொல்லிடுறேன். கம்பல்சரி சம் என்ன பண்ணுங்க, பார்ட் 12 மார்க் அட்டன் பண்ண போறீங்க, எழுத போறீங்க அப்படின்னா கம்பல்சரி சம் லாஸ்ட்ல போடுங்க. கம்பல்சரி சம்மை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 4 சம்மை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுங்க, நீங்க கம்பல்சரி சம்மை போடுங்க. ஏன்னா அதான் சேஃப். கம்பல்சரி சம்மில் நம்மளுக்கு சப்போஸ் ஆன்சர் வரல நம்மளுக்கு பதட்டம் ஆகிடும். ஐயோ கம்பல்சரி சம்மில் வந்து ஆன்சர் வரலையே அப்படி ஒரு பதட்டம் வந்துட்டா நம்மளுக்கு இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 4 சம்முக்கும் பயங்கரமான சஃபர் ஆகிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலாம் பண்ணுங்க, பேலன்ஸ் அந்த 4 சம்மை போட்டுட்டு அது பேர் கம்பல்சரி சம் அட்டன் பண்ணுங்க. இதே தான் பார்ட் டிலையும் பண்ணுங்க. பார்ட் டியில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்பல்சரி சொல்லியிருந்தேன். அதாவது கொஸ்டின் நம்பர் 53 பார்ட்னர்ஷிப் அட்டன் பண்ணணும், அப்படி இல்லைனா சிங்கிள் என்ட்ரி அட்டன் பண்ணணும். சரிங்களா? பார்ட்னர்ஷிப்போ சிங்கிள் என்ட்ரி எது அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு 20 மார்க் போட்டுருங்க. 3 20 மார்க்கில் பேலன்ஸ் இருக்கிற 20 மார்க் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. கேஷ் பட்ஜெட் இருந்தால் கேஷ் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ரேஷியோ அட்டன் பண்ணுற மாதிரி ரேஷியோ அட்டன் பண்ணி போட்டுருங்க. இல்லை ஃபைனல் அக்கௌண்ட் அட்டன் பண்ணி போட்டுருங்க. இதை ஃபர்ஸ்ட் எதனா ஒரு 2 அட்டன் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதர் 20 கம்பல்சரி 20 மார்க்கை நீங்கள் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் வைஸ் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. பார்ட் பியில் ஸ்டார்ட் பண்ண போனால் பார்ட் பியிலேருந்து கரெக்டாக முடிச்சிரு. அதே மாதிரி பார்ட் சி பார்ட் டி லைனாகவே அட்டன் பண்ணிட்டு வர்றது ஒரு வகையில் நல்லது நம்மளுக்கு. பார்ட் ஏலேருந்து பார்ட் டி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், லைனாகவே அட்டன் பண்ணிட்டு வருவோம். எதுவுமே என்ன பண்ணுறது கன்ஃபியூஸ் பண்ணிலாம் எழுதாதீங்க. பார்ட்டியை தூக்கி ஃப்ரண்ட்டில் போடுறது, பார்ட்டியை தூக்கி அடுத்தது போடுறது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி எழுதாதீங்க. இன்கேஸ் பார்ட் டி போட்டிங்க அப்படின்னா அப்படியே பேக்லேருந்தே வாங்க. எல்லாமே பார்ட் டிலேருந்து அப்படியே பார்ட் ஏ வரைக்கும் பண்ணுங்க. இல்லைனா பார்ட் ஏலேருந்து பார்ட் டி வரைக்கும் என்ன பண்ணுங்க, சம்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. எந்த காரணத்துக்காகவும் மற்ற பசங்களுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நம்ம சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் நம்ம டைவர்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருமே ஒரே கான்ஃபிடென்ட் இது, எல்லாருமே சென்டம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போ நம்ம வந்து உதவும் பேசினது. சென்டம் எடுக்கிறதுக்கான வழி வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாவே நம்ம ஈஸியாக எடுக்கலாம். நான் என்னென்னலாம் சம்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின் தான் சொல்லணும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி பார்த்துட்டு ஒரு போகும்போது சும்மா ஒரு ஹைலைட் பண்ணி பார்த்துட்டு போனாவே நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கான எல்லா வழியும் ஈஸியாக இருக்குது. பயப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பரை வந்து எந்த காரணத்தை கொண்டும் அழிக்காதீங்க, அழிச்சு எழுதாதீங்க. சின்ன விஷயங்களும் அழிச்சு எழுதாதீங்க. தவறானா கூட கொஞ்சம் லேசாக கிறுக்கிறன்ற அழிக்கிறன்ற பேரில் போட்டு நல்லா நறுக்கணும். நிறைய வந்து ஹைலைட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரே ஒரு ஷேடு, ஒரே ஒரு கோடு மாதிரி போட்டு அதை நிறுத்திக்கிங்க. போட்டு என்ன பண்ணாதீங்க, போட்டு நல்லா டர்லாம் தேய்க்கக்கூடாது பேப்பரை. அப்புறம் வந்துட்டு ஹெட்டிங்ஸ்லாம் போடும்போது பிளாக் பென் யூஸ் பண்ணி நல்லா கேபிட்டல் லெட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். கொஸ்டின் நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர் வந்துட்டு கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு வரணும். கொஸ்டின் நம்பருக்கு தான் ஏற்ற மாதிரி மார்க் போடுவாங்க. இன்கேஸ் கொஸ்டின் நம்பர் இல்லை அப்படின்னா உனக்கு மார்க் அங்கே இல்லைன்ற நீயே அங்கே புரிஞ்சுக்கணும். பயப்படாமல் சம் போடணும், பதட்டமாக போடக்கூடாது. யாராச்சும் பக்கத்தில் கூப்பிட்டா கூட அவங்கள திருப்பி பார்த்து பேசணும்னால நம்மள நேரம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் அக்கௌண்ட்ஸில் நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்னா கவனம் ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் பேப்பர் மேலே தான் இருக்கணும். அதை நம்ம போடணும், நம்ம சீக்கிரம் முடிக்கணுன்ற மாதிரி தான் நம்மளோட மைண்டே செட்டாக இருக்கணும். அழகாக எழுதும்போது கிறுக்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. கிறுக்கி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அழகாக எழுதுறதுக்கான திங்கிங் பண்ணிக்கணும். சம் எப்படி இருக்கும்ன்றத ப்ளூ பிரிண்ட்டாக நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்படி தான் நம்ம சம் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். அதை நீ செட் பண்ணிக்கிட்டு ஒரு செகண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தது அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே பேப்பரில் எழுதிடணும். நீங்கள் செட் பண்ண மைண்டில் எப்படி செட் பண்ணீங்களோ அப்படியே என்ன பண்ணுங்க, அதை அப்படியே பேப்பரில் எழுதுங்க. அழித்து எழுதக்கூடாதுன்றது மட்டும் நல்ல திங்கிங்லேயே இருங்க. எப்போவுமே தவறான கூட லாஸ்ட்டில் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதையும் விடாதீங்க. எல்லாமே அந்த டைமில் முடிச்சிரு. ஏன்னா திடீர்னு இன்கேஸ் மறந்துடுவீங்க, பதட்டமாயிடும். அந்த டைமில் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறீங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு நீ அடுத்த கொஸ்டின் போகணும். செகண்ட் தேர்ட் இப்படி ஆர்டர்லேயே என்ன பண்ணுங்க, எல்லா சமயம் கரெக்டாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா டைம் நம்மளுக்கு நிறைய சேவ் ஆகும்.
இது நமக்கு தெரியல, நம்ம இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே ஒதுக்கிடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 15 மினிட்ஸ் டைமை நல்லா கொஸ்டின் பேப்பரை தரோவாக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல இருந்து 10 மினிட்ஸ் பார்த்தாவே போதும். நல்லா போடுற பசங்க 10 மினிட்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே என்ன மாதிரி கொஸ்டின்லாம் வந்திருக்குன்றது நல்லா எவாலுவேட் பண்ணிக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஐடியாவெல்லாம் நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு கடன்னு நம்ம பேப்பரில் 10:15 ஸ்டார்ட் பண்ணி 1:15 நம்ம பேப்பரை கொடுத்து முடிக்கிறதுக்கு அந்த 3 ஹவரில் தான் உங்களுடைய லைஃபே அடங்கியிருக்குன்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக கேர்ஃபுல்லாக நீங்கள் பேப்பர் ஹேண்டில் பண்ணி முடிக்கணும். யாருக்கிட்ட எந்த ஒரு இன்ட்ராக்ஷனோ பேப்பரை வேறு ஏதாச்சும் பேக்கெட்டில் வச்சுட்டு கொண்டு போகிறது, ஃபார்முலா வந்துட்டு எழுதிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபார்முலா நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி எழுதி மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா எழுதணுன்றது நான் ஆண்டவனை வேண்டிட்டு உங்களுடைய வர அக்கௌண்டன்சி எக்ஸாம் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்குமே என்னுடைய ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள்.